Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சர்ச்சபிள் டிராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது தான். அதுக்கு நம்ம எடுத்திருக்க டேபிள் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் டேபிள். அதுல நம்ம ப்ராடக்ட்ஸ், அதுக்கான பிராண்ட் நேம், அதுக்கான கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிராண்ட் நேம்ல நீங்க டைப் பண்ண அந்த லெட்டர் இல்ல அந்த டேர்ம் என்னெல்லாம் இருக்கோ அது மட்டுமே நமக்கு இதுல ஆட்டோமேட்டிக்கா வரா மாதிரியும், என்னென்ன ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கோ அதெல்லாம் இங்க லிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் பண்ண போறோம். ஸோ முக்கியமா இதுல நம்ம ஒரு சர்ச் பண்ண இப்போ W அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணா W இருக்கிறது எல்லாமே இதுல வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். இது எப்படி பண்ணலான்றதை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம இந்த ஷீட்ல பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இதுல தான் சர்ச் பண்ண போறோம். இதுக்கானதை நம்ம இங்க கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் ஏ இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் டைப் பண்றது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இந்த பிராண்ட் நேம் காலம்ல இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் டெக்ஸ்ட் இதுதான். எதுல சர்ச் பண்ணோம் அப்படின்றதையும் கொடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எங்கெல்லாம் நம்ம சர்ச் பண்ற டேர்ம் இருக்கோ அதெல்லாம் வரும். எத்தனாவதா இருக்கு அப்படின்றதுனால நம்பரா வருது. ஸோ ஏ அப்படின்றது இதுல 6வதா இருக்கு அப்படின்ற மாதிரி, இதுல 10வதா இருக்குன்ற மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ இது நமக்கு நம்பர்ஸ்ல வந்திருக்கு. இதுல நம்ம இஸ் நம்பர் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்து நம்ம என்ன கொடுக்க போறோம், ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நமக்கு வர வேண்டியது இந்த பிராண்ட் நேம் தான். இந்த பிராண்ட் நேம் எப்பெல்லாம் இது ட்ரூவா இருக்கோ இந்த கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு, இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணிக்கலாம், blank வந்தா போறோம். என்டர் கொடுத்துருங்க. நமக்கு பாருங்க ஏ இருக்கிறதெல்லாம் வந்துடுச்சு. அடுத்தது டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஸோ டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும்னா யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ யூனிக் ஃபங்க்ஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நான் டூப்ளிகேட்ஸ் மட்டுமே லிஸ்ட் ஆயிடும். அடுத்து நமக்கு சார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி கொடுத்துடும். இது எனக்கு ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர்ல இருந்ததால உங்களுக்கு இது தேவைப்படலை. அதுவே இது வேற எதுனா ஒரு ஆர்டர்ல ரேண்டம் ஆர்டர்ல இருந்தா நமக்கு இந்த சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். அதனால தான் நான் இங்க கொடுத்துட்டேன். ஸோ சார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம இதை கொண்டு வந்துடும். இப்போ நமக்கு தேவையான லிஸ்ட். இப்போ நம்ம W கொடுத்து பாருங்க, W இருக்கிறது, R கொடுத்து பாருங்க, R இருக்கிறது மட்டுமே நமக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இது நமக்கு இந்த லிஸ்ட் நமக்கு இங்க வரணும் இல்லைங்களா. இப்போ நம்ம டேட்டா போயிட்டு டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணிட்டு லிஸ்ட் அப்படின்றத கொடுத்து எந்த லிஸ்ட் வரணும், இந்த லிஸ்ட் வரணும் செலக்ட் பண்ணி ஃபுல் லிஸ்ட்டுமே வரணுன்றதுனால ஹேஷ் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்துட்டோம்னு சொன்னா இங்கேயே நமக்கு இங்க இருக்கிறது வருது பாருங்க. அடுத்த ஸ்டெப் இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இதில் நம்ம ஏ கொடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க எரர் வருது. ஸோ இது வராம இருக்கிறது தான் அடுத்த ஸ்டெப். டேட்டா வேலிடேஷன் போயிட்டு எரர் அலர்ட் போயிட்டு இந்த ஷோ எரர் அலர்ட் அப்படின்றத நீங்க அன்செக் பண்ணி விட்டுறணும். ஓகே கொடுத்து பாருங்க. நமக்கு இப்போ ஏ கொடுத்தீங்கன்னு சொன்னா ஏ சம்பந்தப்பட்டது இங்க வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா நமக்கு இங்க. அடுத்து நம்ம இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் இங்க எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு ஃபில்டர் யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் வேணும் எப்போ இந்த பிராண்ட் நேம் ஈக்குவல் டு இதுவா இருக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு, கண்டிப்பா எம்டியா இருந்தா blank அப்படின்னு கொண்டு வா கொடுத்து பாருங்க. நமக்கு தேவையானது மட்டுமே வந்திருக்கு. இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா ஒன்னுத்துக்கு பார்டர் இருக்கு, இன்னொரு ஐட்டம்க்கு பார்டர் இல்லை. ஸோ இதுக்கு நமக்கு பார்டர் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிட்டு நம்மோட கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நியூ ரூல் ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெயின் செலக்ட் பண்ணி இந்த நோ பிளாங்க்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பார்டர் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா எதெல்லாம் ஃபில் ஆயிருக்கோ அது மட்டுமே நமக்கு இங்க வந்துடும். இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஏ கொடுத்து பாருங்க, நமக்கு தேவையானது வந்துருச்சு. லிஸ்ட் 4 வரும்போதும் வந்துருச்சு. அதே மாதிரி
அர்பன் செயல் கொடுத்து பாருங்க. லிஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும் போதும் நமக்கு அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா செல்ஸ்க்குமே நமக்கு பார்டர் வந்துடுச்சு. அடுத்தது இதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நமக்கு தேவையான சர்ச்சபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது சர்ச் ஃபங்க்ஷனில் வந்த நம்பர்ஸை இஸ் நம்பர் கொடுத்து ட்ரூ ஃபால்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ட்ரூ ஃபால்ஸை மட்டுமே ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் டூப்ளிகேட்ஸ் இருக்குன்றதுனால யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டூப்ளிகேட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணோம். அடுத்தது அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது இந்த லிஸ்ட் இங்கே வர்றதுக்காக டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே எரர் வராமல் இருக்கு. ஏன்னா அங்கே நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வேலிடிட்டி செக் பண்ணும். அந்த இடத்துல எரர் வராமல் இருக்க எரர் அலர்ட்டை அன்செக் பண்ணி விட்டோம். இப்படி தான் நம்ம ஒரு சர்ச்சபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.